ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தை உலகின் ஒளியாக திகழ்ந்தது. அகில உலகத்தையும் படைத்த இறைவன் மனுக்குலத்தை தன் சாயலில் படைத்தார், மிகவும் நேசித்தார். அந்த அன்பின் வெளிப்பாடே தன் செல்ல குமாரனை நம்மை மீட்க பலியாக கையளித்தது. ஆனால் அவரது பிறப்பு மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. கடவுள் தன் மகனை ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கச் செய்தார். ஆம், கடவுள் கப்ரியேல் என்னும் வான தூதரை கலிலேயாவில் நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் ஏற்கனவே தாவீதின் வழிவந்த யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவள் பெயர் மரியா. மரியா, மரியா, யார் என்னை அழைத்தது? அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இவ்வாழ்த்து எத்தகையதோ? மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். மரியாள் இவ்வாறு கூறியதும் வானதூதர் மறைகிறார். மரியாள் புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். எலிசபெத்தம்மா, எலிசபெத்தம்மா. மரியா, வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எலிசபெத்தம்மா, நீங்க கருவற்றிருப்பதை இறைவனின் தூதர் கூற கேட்டேன். பேருவகை கொண்டேன். ஆண்டவராம் நம் இறைவன் உமக்களித்த அன்பு பரிசு இக்குழந்தை. அப்போது தூய ஆவியால் எலிசபெத் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் உரத்த குரலில், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம்
யோசேப்பு சிந்தித்த வண்ணம் தனிமையில் உலவிக் கொண்டிருக்கிறார். மரியா நல்ல பெண்தான். அவளை நம்பாமல் இருக்க முடியவில்லை. மரியா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று ஊராரிடம் சொன்னால் அவளை பழிப்பார்கள். அவளை காட்டிக் கொடுக்காமல் விலக்கிவிடலாமா? என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஆம், மரியா இது இறைவனின் திட்டம் என்றல்லவா கூறினார். சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார். மரியாள் தூய்மையானவள்தான். ஆண்டவரின் தூதர் பணித்தவாறே மரியாளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. மரியா, சொல்லுங்க. நாமும் பெத்லகேமுக்கு புறப்படலாம். பயணத்திற்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை மரியா. சரிங்க, இதோ எடுத்து வைக்கிறேன். சரி சரி, நான் போய் ஒரு கழுதையை ஏற்பாடு பண்ணுறேன். அது நம் பயணத்திற்கு உதவியாக இருக்கும். அப்படியே செய்யுங்க. ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டா ஐயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசிரத்துல இருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேப்போம். யோ சத்திரக்காரரே, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்ம சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா. பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்கள பார்த்தா பாவமா இருக்கு.
எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க. பின்னால மாட்டு தொழு இருக்கு. மாடெல்லாம் ஓரமாக தான் கட்டியிருக்கு. என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க. பாவமா வேற இருக்கு. என்ன செய்ய? ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து மெதுவா வாங்க. மெசியாவை தேடி விண்மீன் காட்டும் வழியில் ஞானிகளின் பயணம். மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் மூவர் வந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள் கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தளித்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வான சாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன? இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, பிறந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி. மன்னா,
சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். இடையர்கள் ஆட்டு மந்தையை காவல் காத்து கொண்டிருந்தனர். அப்போது டேய், அதோ பார், வானில் பெரிய வெளிச்சம் தோன்றியுள்ளது. கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அஞ்சாதீர்கள், இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாருங்கள், வானதூதர் கூறியபடி பெத்லகேமுக்கு சென்று குழந்தையை காணுவோம். சரி சரி, புதியதாய் பிறந்த குழந்தைக்கு கொழுத்த ஆட்டுக்குட்டியை எடுத்துச் செல்வோம். வாருங்கள் வாருங்கள். தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. காடு மேடு ஓடி வாழும் இடையர் நாங்களே, எங்கள் ஆடு மாடு தேடி மேய்க்கும் கடையர் நாங்களே. வாழ்த்த வந்தோமே, பாலகனை வணங்க வந்தோமே. தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. அதோ மாட்டுத் தொழுவம், தீவன தொட்டியில் குழந்தை. வாருங்கள், சென்று குழந்தையை வணங்குவோம். எங்கள் ராஜாவுக்கு இந்த ஏழைகளின் அன்பு காணிக்கை. கீழ் தேசம் விட்டு வந்தார் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். நாம் பின்தொடர்ந்து வந்த விண்மீன் நின்று விட்டதே. ஆம், உள்ளே சென்று பார்ப்போம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்தேன். எங்கள் அரசே, உம்மை பணிந்து வணங்குகின்றேன். நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். எங்கள் ராஜாவே, உம்மை பணிகின்றேன்.
சர்வலோகத்தையும் மீட்க தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததை அடையாளப்படுத்தும் விதமாக நான் வெள்ளை போளம் கொண்டு வந்தேன். எங்கள் ராஜாவே, உம்மை வணங்குகின்றேன். மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை விட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை விட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டே. இவ்வாறாக விண்ணகம் விட்டு மன்னகத்தில் வந்து பிறந்தார் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.